இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உணவு மற்றும் மளிகை பொருட்கள் வீடுகளுக்கு விநியோகம் செய்யும் நிறுவனங்களின் டெலிவரி ஆட்களை கண்காணிக்க விதிகளை வகுக்க கோரி வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். உணவுப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களை வீடுகளுக்கே டெலிவரி செய்யும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டன்சோ உள்ளிட்ட நிறுவனங்களின் டெலிவரி ஆட்கள் போல் நடித்து குற்றச்செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதால் அந்த நபர்களை கண்காணிக்க விதிகளை வகுக்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கையுடன் புதுக்கோட்டையை சேர்ந்த நித்யானந்தம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் உணவு மற்றும் மளிகை பொருட்கள் டெலிவரி செய்யும் நபர்களுக்கு சீருடை இருந்தாலும் கூட அவர்களின் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களுடன் கூடிய அடையாள அட்டை எதுவும் இல்லை எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் டெலிவரி செய்யும் நபர்கள் ஹெல்மெட் அணிந்து வருவதால் அவர்களை அடையாளம் காண்பது இயலாத விடுகிறது எனவும், சென்னையில் அண்மையில் முக்கிய அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் டெலிவரி நிறுவனங்களால் சீருடை அணிந்து வந்தவர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை குற்றம் சாட்டி அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். டெலிவரி ஆட்கள் போல் நடித்து குற்றச்செயலில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் டெலிவரி நபர்களை கண்காணிக்க அவர்களை முறைப்படுத்த விதிகளை வகுக்கும்படி டிஜிபிக்கு மனு அளிக்கப்பட்டதாகவும் அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பி. வேல்முருகன் 4 வாரங்களில் இந்த மனு குறித்து பதிலளிக்கும்படி தமிழக டிஜிபி ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டன்சோ, ஜெப்டோ உள்ளிட்ட டெலிவரி நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.